முழுமையாக இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுறவங்க தான் நல்ல டாக்டராக வர முடியும் அப்படிங்கிறதுல நிச்சயம் எனக்கு உகந்த கருத்து கிடையாது. இந்த நீட்டுங்கிற நடைமுறை இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் பெறுறவங்களுக்கு கவுன்சிலிங் அடிப்படையில் நம்ம நாட்டில் சீட் கிடைக்குது. அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். அப்படி அமையாதவர்கள் வெளிநாட்டில் இதை விட தரமாக நிறைய கல்லூரிகள் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் அவங்க தேர்ந்தெடுத்து இங்கே இழந்த வாய்ப்பை இதை விட தரமான மருத்துவராக இந்தியாவில் வந்து ப்ரூவ் பண்ணி அவங்க இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வழிமுறையாக நான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போனாலே 12x5 ஒரு 60-70 லட்ச ரூபா செலவாகிடும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போனீங்கன்னா 17x5 ஒரு 85 1 கோடி ரூபா செலவாகிடும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போனால் ஒரு 1.25 1.5 கோடி செலவாகுது. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேணும், அது இப்போ மெரிட்டு, இந்தியாவிலே எனக்கு சீட் வேணும், ஆனால் இவ்வளோ செலவு இருக்குங்கிறத அவங்க சரியாக புரிஞ்சிக்காமல் என் பிள்ளை இந்தியாவிலே படிக்கணும், எனக்கு 40 ரூபா தான் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. சரியாக திட்டமிட்டால் அவங்களுக்கும் மன உளைச்சல் இல்லை, பிள்ளைங்களுக்கும் எந்த தேவையில்லாத மன உளைச்சலும் இல்லாமல் ஒரு நல்ல கேரியரை சரியாக தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஆலோசனையை நாங்கள் தொடர்ந்து எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எல்லா சீட்ஸும் கவுன்சிலிங் வழியாக தான் வழங்கப்படும் காலேஜுக்கு. லாஸ்ட் டே இஃப் எனி ட்ராப் அவுட் சீட்ஸ் அவைலபிள், அதை வந்து மேனேஜ்மெண்ட் மூலமாக தகுதி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான். மற்றபடி நம்ம நீட் எலிஜிபிள் ஆகிட்டு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எந்த காலேஜ் வேணுனாலும் சேரலாங்கிறது இப்போ இருக்கிற சூழலுக்கு சாத்தியமற்றது. இப்போ நீட்டுங்கிறது உறுதி ஆனதுக்கு அப்புறம் இப்போ பிள்ளைங்க 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 4 வருஷம் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சூழல் நல்லா தயார்படுத்தியிருந்தோம், இந்த வருஷம் மிஸ் ஆகுது, கான்ஃபிடென்ட் ஹெவியாக இருந்தால் இன்னொரு வருஷம் முயற்சி பண்ணலாம். சிலர் ரிப்பீட்டர் வரைக்கும் போகிறாங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு கூட பெற்றோர்கள் சில நேரம் பிள்ளைங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்றாங்க. வெளிநாடு மருத்துவம் எவ்ரிதிங் இன்க்ளூடட் டோட்டல் பேக்கேஜஸ் 25 lakhsல இருந்து இருக்குது. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, பொதுவாக நம்ம சூஸ் பண்ணுற கண்ட்ரியில் லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் இருக்கணும், கிளைமேட் பேரியர் இல்லாமல் இருக்கணும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2 வகையில் பார்க்கணும். ஒன்று அகடமிக் சைடு அண்டு ப்ராக்டிக்கல் லேப்ஸ், கிளாஸ் ரூம் 2 சைட்லேயும் பார்க்கணும். இந்த பிஜி வந்து நம்ம இந்தியாவில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டின்னா US, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, இந்த 5 வளர்ந்த மேல்நாடுகளில் நம்ம பிஜி படிச்சிருந்தா இந்தியாவுக்கு செல்லுபடி ஆகும். மற்ற யூஜி கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நம்ம பிஜி முடித்தா இந்தியாவுக்கு செல்லாது. இந்த 5 நாடுகள்லேயும் பிஜிக்கு கட்டணமே கிடையாது. அப்போது கட்டணம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பிஜி படிப்பு இருக்குது. இன்னொரு சிறந்த விஷயம் சொல்ல போனீங்கன்னா, இந்த பிஜி பண்ணும்போதே அவங்களுக்கு வருடத்திற்கு மாதத்திற்கு 5 லட்ச ரூபா ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அந்த வளர்ந்த மேல்நாட்டில் இலவச பிஜி நல்ல ஸ்டைஃபண்டோட அந்த பிஜி முடித்தா அந்த நாட்டில் லைசன்ஸை வாங்கிட்டு நிறைய பொருளீட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பொருளீட்டுறது மட்டும் இல்லை, இன்றைக்கி யூஎஸில் இருந்தால் இன்றைக்கி அலோபதி மெடிசினோட ப்ரோட்டோக்கால் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அப்படி ஒரு நாட்டில் நம்ம பிஜி முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்னா நம்ம தான் நிச்சயம் அந்த துறையில் அனுபவம் மிக்கவர்கள், முன்னோடியாக இருப்போம். ரெட்பிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்ட் ஜான்ஸ் எடுக்கர் நிறுவனத்தின் எம்டியான திரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எம்பிபிஎஸ் கனவு கொண்ட மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளில் கைட் பண்ணுறது கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கிறீங்க. பட் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக எம்பிபிஎஸ் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக, சிக்கலாக, அச்சுறுத்துவதாக நீட் வந்திருக்கு. இது வந்து பல கல்வியாளர்கள் இது பற்றி கவலை கொண்டிருக்கிறாங்க. நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸுடைய சூசைட்லாம் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க முறையில் இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம இந்திய அரசு நம்ம மாணவர்களை தரமான மருத்துவர்களாக உலக தரத்தில் உருவாக்குறதுக்காக இந்த ஒரு தேர்வு முறையை கையாண்டு அதன் மூலம் நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்காங்க. எப்போவுமே ஒரு நடைமுறை வரும்போது
நம்ம அதை பொருந்தி ஜெயிக்கிறதுக்கு நினைக்கிறது தான் ஒரு சிறந்த வழிமுறை. ஆனால் முழுமையாக இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுறவங்க தான் நல்ல டாக்டராக வர முடியும் அப்படிங்கிறதுல நிச்சயம் எனக்கு உகந்த கருத்து கிடையாது. என்றாலும் ஒரு அரசை எதிர்த்து நம்ம இதுக்கு முயற்சி பண்ணலாமே ஒழிய அரசோட நடவடிக்கைகளோடு தான் ஒத்து போகணும். எல்லா இடங்களிலும் ஏன்னா மருத்துவ படிப்புங்கிறது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு உயிர் காக்கும் பணி. ஸோ அதுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், அதுக்கு ஆயத்தமாகணும். படித்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அவங்க டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்ணணும். அப்போ அவங்களோட ஆர்வமும் அவங்களோட உழைப்பும் ஒரு சிறந்த டாக்டராக கொண்டு வர முடியும். பட் இன்றைக்கி வழிமுறையில் இந்த நீட்டுங்கிற நடைமுறை இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் பெறுறவங்களுக்கு கவுன்சிலிங் அடிப்படையில் நம்ம நாட்டில் சீட் கிடைக்குது. அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். அப்படி அமையாதவர்கள் வெளிநாட்டில் இதை விட தரமாக நிறைய கல்லூரிகள் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் அவங்க தேர்ந்தெடுத்து இங்கே இழந்த வாய்ப்பை இதை விட தரமான மருத்துவராக இந்தியாவில் ப்ரூவ் பண்ணி அவங்க இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வழிமுறையாக நான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். நீட்டில் குறைவான மதிப்பெண் பெற்றாலும் கவலைப்பட வேணாம், நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பொதுவாக மாணவர்களுக்கான ஒரு கைடன்ஸ். நீட்டில் என்ன மார்க், என்ன கட் ஆஃப் கிடைச்சா என்ன வகையான கல்லூரிகள் கிடைக்கும் அல்லது என்ன வகையான கல்லூரிகள் கிடைக்காது? கட்டாயம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 3 வகையான கல்லூரிகள் இருக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ள கவுன்சிலிங் மத்திய அரசு ஆன்லைன் மூலமாக நடத்திட்டுருக்கு. அது கொஞ்சம் அதிகமான கட்டணம் வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. உதாரணத்திற்கு எஸ்ஆர்எம் ராமச்சந்திரா போன்ற கல்லூரிகள். ஃபஸ்ட்டு மார்க் நமக்கு நல்ல மார்க் இருக்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜஸ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரொம்ப மிக மிக குறைந்த கட்டணம் 13,000 ரூபா வருட கட்டணம். மொத்த செலவே 1 லட்சங்கிறது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க, நிறைய இன்ஃப்ரா இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட்டோட நம்ம பண்ணுறோம். அப்போ அதிகமான மார்க் எடுக்கிறவங்க முதல்ல அதை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கிது? கிட்டத்தட்ட ஓசிபிசி கேட்டகரிஸில் மொத்தத்தில் நமக்கு கீழே உள்ள எஸ்சி எஸ்டி உட்பட அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் அடைகிறதுக்கு மினிமம் 500+ வேணும். ஓசிலாம் 600+ இருக்குது. ஓபிசி 575+ மார்க்கில் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிட்ருக்கு ஃபஸ்ட். அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் 2 கோட்டா இருக்குது. அதாவது ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. மிந்தி பிஃபோர் த நீட் இந்த கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் வழியாக கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அனுப்போம். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை காலேஜ் ஒரு தேர்வு நடத்தியோ ஏதோ ஒரு வழிமுறையை பின்பற்றி அவங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம். இப்போது நிறைய பெற்றோர்களுக்கு இன்னும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கோ இல்லையோ தெரில. இப்போது இந்த கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியாக தான் வரும். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் இந்தியா அண்ட் அப்ராட்னு இருந்தோம். இந்த நீட் வந்ததுக்கப்புறம் அப்ராட் மட்டும் வந்துட்டோம். இந்தியாவில் எங்களுக்கு வேலை இல்லை, கவுன்சிலிங்கும் அவங்களோட மார்க்கும் தான் சீட்ஸை ஃபில் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போது அந்த ஸ்டேஜில் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் வழியாக வருது. ஆனால் பேரண்ட்ஸோட மனநிலை நம்ம பாஸ் ஆகிட்டா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. அது முற்றிலும் தவறானது. முழுக்க ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மாப்பப் ரவுண்டு 3மே கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியாக தான் ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் இப்போ வந்துட்டுருக்கு. இதில் லாஸ்ட் மினிட்டில் ஏதோ ஒரு ட்ராப் அவுட் சீட் வந்தால் இதில் எலிஜிபிள் உள்ளவங்களுக்கு காலேஜ் அந்த சீட்டை கொடுக்க முடியும். ஆனால் இதை மக்கள் சிலர் தவறுதலாக புரிஞ்சிட்டு இதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு நிறையா கன்சல்டண்ட்டை மீட் பண்ணி ஆலோசனை பெறுறாங்க. இப்போ காலேஜ்லேயே ஒரு ஓனரே பார்த்து நீங்கள் பணம் கொடுத்து உங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி கொடுத்தானா ட்ராப் அவுட் சீட் அமைஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் அதிகமான கட்டணம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நம்ம 2 லட்ச ரூபா டிடி வச்சு அப்ளை பண்ணுறோம். ஓரளவுக்கு அந்த வசதி இருக்கிறவங்க, எலிஜிபிள் ஆனவங்க, அப்ளை பண்ணுறவங்க இஷ்டப்பட்ட காலேஜ் அமைஞ்சிருது. இந்த 3 வழிமுறையில் கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ். செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா கொஞ்சம் குறைவான கட்டணம், ஒரு 7லேருந்து 12 ரூபாய்க்குள்ள கட்டணம். மேனேஜ்மெண்ட் கோட்டா 12லேருந்து ஒரு 17 ரூபா கட்டணம். அப்போ நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கலன்னா நம்ம கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போனாலே
12 into 5 ஒரு 60-70 லட்ச ரூபா செலவாயிரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போனீங்கன்னா 17 into 5 ஒரு 85 1 கோடி ரூபா செலவாயிரும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போனால் ஒரு 1.25 1.5 கோடி செலவாகுது. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேணும், அது இப்போ மெரிட்டு, இந்தியாவிலே எனக்கு சீட் வேணும், ஆனால் இவ்வளோ செலவு இருக்குங்கிறத அவங்க சரியாக புரிஞ்சிக்காமல், என் பிள்ளை இந்தியாவிலே படிக்கணும், எனக்கு 40 ரூபா தான் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. இதை பெற்றோர்கள் சரியாக புரிஞ்சு நமக்கு என்ன மார்க் கிடைக்கும், நம்ம எதை அவைல் பண்ண முடியும், இது முடியலைன்னா நம்ம என்ன பண்ணோங்கிறத சரியாக திட்டமிட்டால் அவங்களுக்கும் மன உளைச்சல் இல்லை, பிள்ளைங்களுக்கும் எந்த தேவையில்லாத மன உளைச்சலும் இல்லாமல் ஒரு நல்ல கரியரை சரியாக தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஆலோசனையை நாங்கள் தொடர்ந்து எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஆவரேஜ் மார்க் இருந்தால் போதும், பெரிய தொகை கொடுத்தா மருத்துவக் கல்லூரி சேர்ந்துடலாம் பெரிய பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதுக்கான வாய்ப்பு மிக குறைவுன்னு சொல்கிறீங்க. ஒன்லி ட்ராப் அவுட் சீட்ஸ் மட்டும், ஒன்லி வெரி ஃபியூ ட்ராப் அவுட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி மார்க் ஸ்கோர் பண்ணி சிலர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க, சிலர் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுத்ததை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் பேர் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த கூடுதல் ஃபீஸ்க்கு வராங்க, அடுத்து கொஞ்சம் பேர் தான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு வராங்க. இந்த டீம்டையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவையும் நிறைய பேர் வேண்டவே வேண்டாம், இதுதான் வேணும்னு வர்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், எல்லா சீட்ஸும் கவுன்சிலிங் வழியாக தான் வழங்கப்படும் காலேஜுக்கு. லாஸ்ட் டே இஃப் எனி ட்ராப் அவுட் சீட்ஸ் அவைலபிள், அதை வந்து மேனேஜ்மெண்ட் மூலமாக தகுதி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான். மற்றபடி நம்ம நீட் எலிஜிபிள் ஆகிட்டு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எந்த காலேஜ் வேணுனாலும் சேரலாங்கிறது இப்போ இருக்கிற சூழலுக்கு சாத்தியமற்றது. ரிப்பீட் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு முறை நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கல, எம்பிபிஎஸ் கனவு இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இப்போ அதிகமாகிட்டு வருது. இது எவ்வளவு சதவீதம் பேருக்கு இது ஜெயிக்குது? இப்போ எதுவுமே முயற்சி இல்லாமல் நம்ம வெற்றி அடைய முடியாது. இப்போ ஓவராலாக பார்த்தோன்னா, இப்போ கவர்மெண்ட் காலேஜோட சீட் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3500 சீட்ஸ், அதில் 15% நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுறோம். அப்போ மொத்த வேக்கன்சி அரௌண்ட் 3300 தான். அந்த எல்லாருமே ரிப்பீட் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் சீட்டை அவைல் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீட் நமக்கு சாத்தியப்பட்டது இப்போ 3-4 வருடங்கள் தான் ஆகிருக்கு. அப்போது புதுசாக இருந்து தடவை அவங்க சூஸ் பண்ணாங்க, மிஸ் பண்ணாலும் திரும்ப ஒருக்க எஃபர்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்து. இப்போ நீட்டுங்கிறது உறுதி ஆனதுக்கு அப்புறம் இப்போ பிள்ளைங்க 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 4 வருஷம் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சூழல் நல்லா தயார்படுத்தியிருந்தோம், இந்த வருஷம் மிஸ் ஆகுது, கான்ஃபிடென்ட் ஹெவியாக இருந்தால் இன்னொரு வருஷம் முயற்சி பண்ணலாம். சிலர் ரிப்பீட்டர் வரைக்கும் போகிறாங்க. இது என்னென்னா, முதல்ல பெற்றோர்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பிள்ளை இதை சாதிக்குமா? இப்போ ஒரு ஆசிரியர்களாக நாங்கள் சில விஷயங்களை கணிக்க முடியும், முயற்சி இருந்தாலும் பேசிக் எபிலிட்டி, பேசிக் கட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயத்த நல்லா தெரிஞ்சிருப்பான், இந்த ஸ்கோரிங் வந்து அவன் பண்ண முடியாது. அப்போது நம்ம வந்து திரும்ப அகைன் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களோட ஒரு மென்டல் இல்னஸ், அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸோட ஒரு மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு கூட பெற்றோர்கள் சில நேரம் பிள்ளைங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்றாங்க. இது பிள்ளைங்களோட கூட உட்கார்ந்து அமர்ந்து அவங்கள ஊக்கப்படுத்தி இது சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத அவங்க திட்டமிட்டு ஒரு வருஷம் முயற்சி பண்ணலாம். ரீரிப்பீட்டர் அகைன் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை விட கட்ஸ் உள்ளவங்க, இதை விட திறமையானவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கோரிங் ஹை ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த ரிப்பீட்டர் அண்ட் ரீரிப்பீட்டர் எல்லாத்துலேயுமே தோல்வியை தழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாத்தியம் இல்லைன்னே சொல்ல வரல, வெரி மினிமம் பெர்சன்டேஜ். ஆனால் அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு காலகட்டத்துக்கு மருத்துவ படிப்பு உண்மையிலே ஒரு நல்ல படிப்பு, அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஸ்டூடெண்ட் ஆர்வமாக இருக்கான், அவனை அதை சாதிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்களும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க மருத்துவர் ஆகணும், அவங்க வந்து இந்த நீட்டில் ஜெயித்து இந்த கவர்மெண்ட் காலேஜே வேணும்னு அவங்கள திரும்ப அழுத்தம் கொடுக்கும்போது, அவங்களையும் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு அது ஹார்ட் ஒர்க் பண்ணி தோக்கும்போது அவங்க விரக்தியில் வேறு சில முடிவுகள் எடுக்கிறதும் அதை நம்ம கண்கூடாக பார்க்கும். ஸோ இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க. எங்களை மாதிரி ஆலோசகர்கள்ட்டையும் கொஞ்சம் ஆலோசனை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். இப்போது இங்கே மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான கட்டண விவரங்கள் ஏற்கனவே லைட்டாக சொன்னீங்க.
இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ இந்த 3300 மாணவர்கள் டாப்பர்ஸுக்கு என்ன கட்டணம், அதுக்கு மேலே ஒவ்வொரு தரப்புலையும் ஆண்டுக்கு எவ்வளோ ஆகும், படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? ஸோ கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமம் கட்டணம் 13,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு. அது ஒரு அமைஞ்சதுன்னா பிள்ளைங்களோட தரமும் பிள்ளைங்களோட உழைப்பும் பெற்றோர்களோட ஆதரவும், இன்னும் என்னோட ஒரு பார்வையில் சொல்லப்போனால் மூதாதையர்களோட புண்ணியம் கூட இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தான் நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் திங்க் பண்ணுறேன். செகண்ட் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா. பட் இங்கே வந்து பிஎஸ்சி அண்ட் அண்ணாமலை மட்டும்தான் கவர்மெண்ட் சொல்கிற கட்டணத்தை வாங்குகிறாங்க, அரௌண்ட் 7 lakh. மற்றபடி 7 to 12 lakh வரைக்கும் வாங்கிடுவாங்க பெர் ஆனம். அதுக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா 12 lakh கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் காலேஜ் 15 to 17 வரைக்கும் வாங்குகிறாங்க பெர் ஆனம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 22 to 27 பெர் ஆனம் வாங்கிக்கிறாங்க. இந்த டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரி பொறுத்தவரை மொத்தத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடி செலவாகும். 1.25 to 1.5 crore ஆகும். இதுதான் இந்தியாவில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய மருத்துவ கல்விக்கான வாய்ப்பு. அதே நேரத்தில் வெளிநாட்டில் என்ன வகையான கட்டணங்கள் இருக்குது, அங்கே செல்றதுக்கான வாய்ப்புகள் எப்படின்னு கருதுறீங்க? இப்போ வெளிநாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ என்னோட ஒரு சும்மா நம்ம ஒரு வாதத்துக்காக பேசுவோம். இந்த டாப் ஸ்கோர் எடுக்கல ஒருத்தர், நீட் எலிஜிபிள் தான் ஆகியிருக்காரு. இவரு ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுத்து ஒரு உலகத்தில் தலை சிறந்த டாக்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவர் நீட்டில் ஸ்கோர் பண்ணல, இவர் டாக்டரே ஆகக்கூடாதுன்னு எந்த தடங்களும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு மருத்துவம் எவ்ரிதிங் இன்க்ளூடட் டோட்டல் பேக்கேஜஸ் 25 lakhsல இருந்து இருக்குது. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, பொதுவாக நம்ம சூஸ் பண்ணுற கண்ட்ரியில் லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் இருக்கணும், கிளைமேட் பேரியர் இல்லாமல் இருக்கணும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2 வகையில் பார்க்கணும். ஒன்று அகடமிக் சைடு அண்டு ப்ராக்டிக்கல் லேப்ஸ், கிளாஸ் ரூம் 2 சைட்லேயும் பார்க்கணும். இதுக்கப்புறம் மருத்துவ படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளினிக்கல்ஸ் மருத்துவ பயிற்சி நல்லா பண்ணணும். அந்த மருத்துவ பயிற்சிக்கு உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபேக்கல்ட்டிஸும் நல்லா இருக்கணும். நிறைய மாணவர்கள் அங்கே சந்தோஷமாக படித்து முடித்து ஜெயித்துட்டு வர்றதுக்கு சூழல், ஜெயித்த காலேஜஸ் நிறையா இருக்குது. பெற்றோர்கள் அதை நல்லதை தேர்ந்தெடுத்து நல்ல வெற்றியை அடையலாம் என்னோட கருத்து. இன்னும் நம்ம ஒரு அறிவுரையாக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி எவ்வளோ பெரிய காலேஜஸில் எவ்வளோ பெரிய டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் திரும்ப அகெயின் நம்ம வந்து டியூட்டி டாக்டராக போனோம்னா இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு 40-50 ரூபா தான் சேல்ரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம செலவு பண்ணுற பணம் எவ்வளோ பெருசு நமக்கு கிடைக்கக்கூடியது. திரும்ப அவர் 4-5 வருஷம் அனுபவம் பெற்று அதற்கப்புறம் அவர் ஒரு பிஜியை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் தான் அவர் பொருளீட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் யூஜி 5.5 வருஷத்தில் முடிக்கிறாரு, 2 வருஷம் வேலை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாரு. அப்போ இந்த ஸ்டேஜில் அவரோட எண்ணங்கள், அவரோட கோல் எல்லாமே டைல்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த வயசு வந்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இல்லை அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவங்கள நம்ம கேர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ இந்த பிஜிக்குள்ளே ப்ரிப்பரேஷன் தள்ளி போயிட்டே இருக்குது. அப்போ 5.5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷம் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் பிஜி கிடைக்குதோ இல்லையோ, அது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதோ, திரும்பியும் செல்ஃப் ஃபைனான்ஸ் போகிறோமோ, அப்போ என்ன ஆகுன்னா இவங்க இந்த பிஜியை முடித்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 12 to 15 years டைம் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோடய ஆலோசனை, இந்த பிஜிக்குள்ள ப்ரிப்பரேஷனை இன்பில்ட்டாக கொடுக்கக்கூடிய சில கண்ட்ரிகளில் வெளிநாடு மருத்துவம் இருக்குது. ஸோ என்னென்னா, இப்போ நான் ஒரு சின்ன விஷயம், பலருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த பிஜி வந்து இந்தியாவில் நம்ம இந்தியாவில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டின்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இந்த 5 வளர்ந்த மேல்நாடுகளில் நம்ம பிஜி படிச்சிருந்தா இந்தியாவுக்கு செல்லுபடி ஆகும். மற்ற யூஜி கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நம்ம பிஜி முடித்தா இந்தியாவுக்கு செல்லாது. சரி, ஓகே. இந்த 5 நாடுகள்லேயும் பிஜிக்கு கட்டணமே கிடையாது. அப்போது கட்டணம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பிஜி படிப்பு இருக்குது. இன்னொரு சிறந்த விஷயம் சொல்ல போனீங்கன்னா, இந்த பிஜி பண்ணும்போதே அவங்களுக்கு மாதத்திற்கு 5 லட்ச ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க அந்த வளர்ந்த மேல்நாட்டில்.
அப்போ பிஜி ஃப்ரீயாகவும் படிக்கும்போதே மாதம் 5 லட்ச ரூபா ஸ்டைஃபண்டும், அங்கே பிஜி முடிச்சிங்கன்னா அந்த நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போது நம்ம இந்த 5.5 வருஷம் கோர்ஸுங்கிறது அங்கே 5 வருஷமாக இருக்குது. இந்த கோர்ஸ் பண்ணும்போதே நம்ம வந்து பிஜிக்குள்ள ப்ரிப்பரேஷன் உள்ள இன்பில்ட்டாக இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம இந்தியாவில் படிச்சுட்டு அகைன் நம்ம வெளிநாட்டில் போய் தான் பண்ணணும். இந்தியா கோச்சிங் சென்டர்ஸே இல்லை. அப்போது இதை நம்ம அங்கே போய் படிக்கணும்னா திரும்ப அதுக்கு ஒரு செலவு பண்ணுறோம். அப்போது கட்டணம் ரெண்டும் சேர்த்து ஒரே கட்டணமாக இருக்குது. டியூரேஷன் பின்னாடி நம்ம ப்ரிப்பரேஷன் டைம் சேவ் ஆகுது. வளர்ந்த மேல்நாட்டில் இலவச பிஜி நல்ல ஸ்டைஃபண்டோட அந்த பிஜி முடித்தா அந்த நாட்டில் லைசன்ஸை வாங்கிட்டு நிறைய பொருளீட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பொருளீட்டுறது மட்டும் இல்லை, இன்றைக்கி யூஎஸில் இருந்தால் இன்றைக்கி மெடிசின், அலோபதி மெடிசினோட ப்ரோட்டோக்கால் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சிடி ஸ்கேன்ஸ் எல்லாமே அங்கேருந்து கழிச்சு போட்ட மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே கழிச்சுன்னா ஒர்க் ஆகாமல் கழிக்கலை, அவன் மேம்படுத்திடுறான். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அப்படி ஒரு நாட்டில் நம்ம பிஜி முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தோன்னா நம்ம தான் நிச்சயம் அந்த துறையில் அனுபவம் மிக்கவர்கள், முன்னோடியாக இருப்போம். ஸோ இந்த வாய்ப்புகள் சரியான இடங்களில் நம்ம இந்த பிஜியை சூஸ் பண்ணாலே இந்த வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்குது. அப்புறம் ஏன் ரிப்பீட்டர் போட்டு பிள்ளைங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த மருத்துவ வாய்ப்பை சிலர் மிஸ் பண்ணுறாங்க, மனநலம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்படி நல்ல நாடுகளை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த யூஜியும் அந்த வளர்ந்த மேல்நாடுகளில் செலவில்லாத பிஜியும் அந்த நாடுகளில் வேலைவாய்ப்பையும் பெறும்போது ஒரு 5 வருஷம் ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த முதலீட்டை இந்தியாவுக்கு கொண்டு திரும்ப லைஃப் லாங்காக இங்கே சேவை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சிறந்த ஆலோசனையாக இருக்குது. பிஜி பற்றி சொல்லிய விஷயங்கள் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து இங்கே முடித்த எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு கூட பிஜி என்பது ஒரு கனவாக இருக்குது. அவங்களுக்கும் பிஜி நீட்டை பாஸ் பண்ணுறது ஒரு சிரமமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளில் எளிதாக பிஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. வெளிநாட்டில் குறிப்பாக அமெரிக்காவில் இந்த யூஎஸ்எம்எல்இன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எக்ஸாம் எழுதுறது ஒரு சவாலான விஷயம்னு சொல்கிறாங்க. அதில் இங்கே உள்ள பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, அங்கே வெளிநாடுகள் படிக்கிறவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது? இல்லை, இப்போ இங்கே உள்ள பாஸ் பர்சன்டேஜ்னால் இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் டாப்பர் தான் எம்எம்சியில் உள்ள 250 வரும். இல்லை ஸ்டான்லி, இல்லை கீழ்பாக், சென்னையில் இருக்கிற காலேஜஸ் தான் தமிழ்நாட்டிலே அந்த பேட்சில் டாப்பர். அந்த டாப்பர் டிகிரி முடித்தக்கப்புறம் எத்தனை பேர் யூஎஸ் போகிறாங்கன்னா சிங்கிள் டிஜிட் கூட இல்லை, 0ல் தான் இருக்குது. அது காரணம் என்னென்னா உண்மையிலே அவங்க டாப்பர், அவங்களுக்கு படிப்பு டாப்பாக கொடுத்துட்ருக்காங்க. பட் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்குன்னு சில பயிற்சிகள் அத்தியாவசியம். இப்போ அந்த பயிற்சி ஒருவேளை அவர் எம்எம்சியில் கம்மி காசில் படிச்சிட்டார், இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நிறுவனம் இந்தியாவில் இல்லை. இது சிங்கப்பூர் அண்ட் யூஎஸில் போய் தான் பண்ணணும். திரும்ப இந்த பயிற்சிக்கு உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் காலமும் கூடிடுது, இந்த பயிற்சிக்கான கட்டணமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடுது. பட் இந்த பயிற்சிக்கான கட்டணத்திலே ஒரு யூஜியையும் இந்த பயிற்சியும் முடித்து வளர்ந்த மேல்நாடுகளில் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்களும் டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெற்றோர்கள் எங்கிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க முடிவு எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். இப்போது ஏற்கனவே சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இங்கே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் முடிக்கணும்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ஆகுது. இதே இது வெளிநாட்டில் ஒரு 25 லட்சத்துலேருந்து 40 லட்சத்தில் சாத்தியமாகுது. ஆமாம். இது எந்த நாடுகளில் என்ன கட்டணம் இருக்குது, இதை பற்றி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கட்டாயம். கட்டணம் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம், அதாவது நார்மலான நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஃபேக்கல்ட்டிஸோட இந்த 5 வருடம் மொத்த கட்டணங்கள் பார்க்கும்போது ஒரு 25 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 30 லட்ச ரூபா தான் ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை நம்ம டச் பண்ண முடியும். ஏன்னா நிறைய இடங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல், ஃபேக்கல்ட்டிஸ் இல்லாமல் அவங்க ஒரு வருமானத்துக்காக அட்மிஷன் எடுக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு நல்ல ஒழுக்கம், நல்ல படிப்பு, போதிய பயிற்சி இல்லாமல் திரும்ப வந்து அகைன் இந்தியாவில் தகுதி தேர்வை ஜெயிக்க முடியாமல் நிறைய பேர் டீவியேட் ஆகுறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய நல்ல நிறுவனத்தை நல்ல ஆலோசகர் வழியாக, ஏன்னா இன்றைக்கி புட்டிசல் மாதிரி நிறைய அசோசியேட்ஸ் பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங்கே ஆகாமல் இந்த விஷயத்துக்கு கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் நான் சென்னை வரும்போது ஊர் பசங்களை என்னடா பண்ணுறா, ரியல் எஸ்டேட், வேலை இல்லாதவெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்கிற மாதிரி பேசுவாங்க. இன்றைக்கி இந்த அசோசியேட்ஸ், நான் அதை அவங்க குறையாகவும் சொல்லலை, நிறைய அனுபவம் இல்லாமல், நிறைய பேர் அந்த கண்ட்ரியை பார்க்காம, நிறைய பேர் காலேஜை பார்க்காம, நிறைய அந்த அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி பேசுகிறாங்க. இதுக்குள்ளே இன்டர்னலாக உலகம் முழுசும் ஹூலேருந்து நம்ம என்எம்சியில்
இருந்து எவ்வளோ நடைமுறைகள் வருது, இது எல்லாமே சாத்தியமாகணும். சாத்தியமாகறதுக்கு உள்ள விஷயங்களில் நம்ம மாணவர்களை எடுத்துகிட்டு போகணும். ஸோ கட்டணம் ரூ. 30, 25 ரூபாயிலேருந்து ரூ. 30 கூட நல்ல நிறுவனங்கள் இருக்குது. இன்னும் ஃபிலிப்பைன்ஸ் ஓரளவுக்கு தரமாக போயிட்டுருக்கு. அங்கே 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் எல்லா செலவுகளும் ஆகிட்டுருக்கு. பட் நான் யூஎஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த யூஎஸ்எம்எல்இ கோச்சிங்கோட இன்றைக்கி காலேஜஸ் கரிபியன் கண்ட்ரீஸில் இருக்குது. இந்த கரிபியன்லேயும் 30 காலேஜஸ் இருக்குது. டயர் 1 காலேஜஸ் ஒரு 10 காலேஜஸ் இருக்குது. அங்கேயும் 1 crore மேலே செலவாகிட்டுருக்கு. பட் நான் என்னோடய இத்தனை வருஷ அனுபவத்தில் கரிபியனில் ஜமைக்காங்கிற நாட்டில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு $10,700 நம்ம காசுக்கு வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா கட்டணும். 4 வருஷ கட்டணம் தான். மொத்த கட்டணமே 32 லட்ச ரூபா. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், போக்குவரத்து எல்லாமே சேர்த்து ஒரு 50 லட்ச ரூபாயிலேருந்து 52 லட்ச ரூபா செலவாகும். பட் இங்கே என்னென்னா வர்ற எல்லாருக்கும் அட்மிஷன் கொடுக்குறதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டும் ரெடி இல்லை. இப்போ நாங்களுமே இவங்க யூஜி முடித்து இந்தியாவுக்கு வர்றது நோக்கம் இல்லை. இவங்க யூஜி முடிக்கும்போதே இவங்க பிஜியை கம்ப்ளீட் பண்ணி அமெரிக்காவில் பிஜி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஊக்கத்தோட உழைக்கிறதுக்கு தயாரான மாணவர்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணி கொடுத்து இந்த வெற்றியை நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக காத்துட்ருக்கோம். இப்போ ரஷ்யாவிலிருந்து பிரிந்த நாடுகள் ஜார்ஜியா, உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அங்கே உள்ள வாய்ப்புகள் எப்படி சார்? ரஷ்யா 6 வருஷம் படிப்பு. நிறைய கண்ட்ரியில் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ ரஷ்யா போன்ற நாடுகளில் முதல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் ரஷ்யன் லாங்குவேஜை கூட கொடுத்துருவான். 3 இயர்ஸ் முடிஞ்ச உடனே ரஷ்யன் லாங்குவேஜுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதில் பாஸ் பண்ணால் தான் பேலன்ஸ் 3 இயர்ஸ் நம்ம படிக்க முடியும். அதில் நம்ம தோத்துட்டா ட்ராப் அவுட் தான் ஆகணும். பேலன்ஸ் 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக ரஷ்யன் லாங்குவேஜில் தான் இருக்கும். அப்போ இந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் நம்ம பார்க்கணும். இப்போ உஸ்பெகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு 8 இயர்ஸ் நான் கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஏன்னா அங்கே பட்ஜெட் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால விசிட் பண்ணேன். ஸோ அங்கே நிறைய இடங்களில் குவாலிட்டியும் புவராக இருந்து அந்த இடத்துல உஸ்பெக்கில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தாஷ்கண்ட் மெடிக்கல் அகாடமின்னு ஒரு காலேஜஸ் நல்ல இங்கிலீஷ் மீடியத்தோட நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ குவாலிட்டியாக எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நானுமே ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் ஜமைக்கா பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னோடய சன்னும் டிகிரி முடிச்சுட்டு வந்தார். ஸோ ஆர்ச்சர் எஜுகேஷனுங்கிற நேமில் இந்த உஸ்பெகிஸ்தான் காலேஜ் அவர் ப்ரொமோட் பண்ணி நல்ல லெவலில் அட்மிஷன் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ எங்களோட அனுபவம் இந்த மாணவர்களை எளிமையாக நிச்சயமாக வெற்றி அடைகிறதுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட்டிவாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளிநாடுகளில் எம்பிபிஎஸ்சில் எல்லோரும் ஒரு கன்சர்னாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்ன தான் வெளிநாட்டில் படித்தாலும் இங்கே ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் எழுதணும், அதில் பாஸ் பர்சன்டேஜ் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சில கல்லூரிகள் தான் சிறப்பாக பாஸ் ஆகி வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது நம்ம யூஜி பொறுத்த வரைக்கும் இளநிலை மருத்துவ படிப்பு 19 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கண், காது, மூக்கு, தொண்டை இந்த 19 டிபார்ட்மெண்ட்ஸில் பொது மருத்துவத்துக்கு தான் இவங்களுக்கு அங்கே தயார்படுத்துகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ், மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இந்த 19 டிபார்ட்மெண்ட்ஸையும் ஃபுல் கவரேஜ் கொடுக்கறதில்ல. காரணம் அதுக்குரிய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காது. அந்த ஃபேக்கல்ட்டி வந்தால் தான் அந்த பாடத்தை நடத்த முடியும். அதுக்குரிய பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு இருக்காது. அப்போ அந்த மாதிரி இடத்துல போகும்போது இப்போ நமக்கு இந்த 19 டிபார்ட்மெண்ட்லேருந்து 300 கொஸ்டின் கேட்குறாங்க. 3 மணி நேரத்துக்கு 300 கொஸ்டின். நமக்கு 300 கொஸ்டின் ஹார்ட் காப்பியாக கையில் கொடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சதை டிக் பண்ணிவிட்டு நம்ம 50% எடுத்தால் பாஸ். ஆனால் ஒரு டைமுக்கு ஒரு கொஸ்டின் தான் நிற்கும், ஆன்லைன் எக்ஸாம். ஸோ எந்த சாய்ஸும் ஃபில் பண்ண முடியாது. அப்போ இந்த 19 டிபார்ட்மெண்ட்ஸும் உண்மையிலே ஒரு கல்லூரியால், அதாவது லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் சரியாக நடத்தியாச்சுன்னா, கரெக்டாக உங்களுக்கு நடத்தி மாணவர்களும் அதை சரியாக கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா படித்த பாடத்தில் தான் கேள்வி இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸோ யூகிச்சு எழுதுகிறக்கோ இங்கே கொஸ்டின் ஆன்சர் கிடையாது. ஸோ இது நிறையா மேல்நாடுகளில் இப்போ அது ஒரு குறைபாடாகவும் இருக்குது. பட் இனிமே வருங்காலங்கள் நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வர போகிறாங்க. அப்போது இந்தியாவில் படிக்கிற மாணவர்களும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கப்படும். இன்ன வரைக்கும் அது நடைமுறைக்கு வரல. அதுக்குள்ள சூழல் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதற்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற காலேஜஸும் இந்த ஃபேக்கல்ட்டி சைடு, இந்த குவாலிட்டி சைடு இம்ப்ரூவ் பண்ணலன்னா இங்கே படிக்கிற மாணவர்கள் கூட இந்த லைசன்ஸ் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். ஸோ இப்போ வெளிநாடு மாணவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல்
ஒரு 19 டிபார்ட்மெண்ட்டும் முழுமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய, முழுமையாக பயிற்சி பெறக்கூடிய எந்த வெளிநாட்டு நிறுவனத்தில் ஒரு மாணவர் படித்தாலும் இந்த எக்ஸாமில் தோக்கவே மாட்டாங்க. இங்கே என்னென்னா, இப்போ நம்ம சென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் 100 பேர் அனுப்புனா 100 பேரும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி ஜெயிக்கிறதுக்கு போராடலை. அந்த வயசு அப்படி வயசு 17 வயசு 18 வயசு. அவனுக்கு என்ன தோணுதோ, என்ன மகிழ்ச்சி கொடுக்குதோ, நண்பர்கிட்ட பழகுனா, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதோ பழக்கங்களுக்கு அடிமையானா, இல்லை அந்த வயசுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தான்னா, இவங்க படிப்பை வந்து செகண்டரி பண்ணிடுறாங்க. படிப்பை முதன்மையாக வச்சுட்டு மற்ற பொழுதுபோக்குகளை செகண்டரியாக வச்சு இவங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்தாங்கன்னா இந்த எஃப்எம்ஜியை பற்றி எப்போ தூக்கத்தில் தட்டி எழுப்பி பேப்பரை கையில் கொடுத்தாலும் எழுத முடியுங்கிறது என்னோடய வாதம். ஏன்னா இது ஒரு ஆசிரியராக இருந்ததுனால இதை நான் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்ல முடியும். வெளிநாட்டுக்கு மருத்துவ மாணவர்களை 10,000 மாணவர்களை கடந்த 20 ஆண்டுகள் அனுப்பிச்சிருக்கிறீங்க. பொதுவாக உங்களுடைய அனுபவத்தில் வெளிநாட்டு ஒரு பார்வை கிடைக்கக்கூடிய மாணவர்கள் என்னை உள்நாட்டில் படிக்கிறவர்களை விட எந்த வகையில் சிறந்தவர்களாக வர்றாங்க? இப்போ அங்கேயும் நம்ம பட்ஜெட் நோக்கி போகும்போது இந்த 19 டிபார்ட்மெண்ட் சிலபஸ் இருக்கும், ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, அதுக்கு தக்க லேப் இருக்கும், அதுக்கு தக்க எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கேயும் இப்போ யூரோப் போன்ற ரொம்ப வளர்ந்த நாடுகளில் இந்த யூஜியை தேர்ந்தெடுக்கும்போது இதனோட தரம் இந்தியாவில் இருக்கிற மாணவர்களை விட கூடின தரத்துலேயும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னென்னா, இப்போ யூரோப் போன்ற இடத்துல நமக்கு எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் அங்கே லாங்குவேஜ் பேரியர் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இன்றைக்கி செகண்ட் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ரீஜனல் லாங்குவேஜ் டாமினேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜ் பேரியராக இருக்கிறதுனால தான் அதை தேர்ந்தெடுக்க முடியல. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி யூஎஸ்க்கு கீழே யூஎஸ்க்கு மாணவர்களை தயார்படுத்துறதுக்குன்னே இன்றைக்கி நடத்தப்படுற இந்த கரிபியன் கண்ட்ரிஸ் நம்ம பட்ஜெட்டுக்கு உகந்த நல்ல குவாலிட்டியான நல்ல கிளினிக்கல் தரக்கூடிய ஒரு காலேஜஸை தேர்ந்தெடுத்து அந்த பிஜி யூஎஸ்ஐ இவங்க அடிச்சிட்டா நிச்சயம் இந்தியாவில் படிக்கிற மாணவரை விட, இந்தியாவில் படித்து ஜெயித்த மாணவரை விட தரமான டாக்டராக இந்தியாவுக்கு வந்து இறங்க முடியும். பொதுவாக இன்றைய நீட் சிச்சுவேஷன் இது உருவாக்கி இருக்கக்கூடிய கவலை, இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு, மருத்துவ கனவுள்ள மாணவர்கள் பெற்றோர்களுக்கு உங்களுடைய அறிவுரை, வேண்டுகோள் என்ன? மருத்துவ படிப்பு உண்மையிலே காலகட்டத்துக்கு நல்ல விஷயம். அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு படிக்கிறதுக்கும் ஒரு டெடிகேஷன் வேணும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டெடிகேஷன் வேணும். தென் நம்ம அப்கிரேட் ஆகணும். அப்போ நம்ம திரும்ப திரும்ப நம்மளை தயார்படுத்தணும், டெடிகேஷன் வேணும். ஸோ அந்த முடிவுக்கு வராத எந்த மாணவரும் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஸோ மாணவர்களோட விருப்பம் துறையை தேர்ந்தெடுக்கிறது. பெற்றோர்கள் தங்களோட விருப்பத்தை, எனக்கு நீ டாக்டராக அடிக்கணும்னு ஆசை இருக்குடா, அதை மட்டும் தான் சொல்லணும். முடிவு எடுக்க வேண்டியது மாணவர்களோட கடமை. இந்த விஷயத்தில் நானும் பெற்றோர், நானும் 3 பிள்ளைங்களோடு இருக்கேன். என்னோடய மூத்த பையன் டிகிரி முடிச்சிட்டார், மருத்துவம் விரும்பலை. ஸோ மாணவர்களை ஆர்வம் ஏற்பட வைத்து அவங்கள முடிவு எடுக்க வைங்க. இது முதல் வேண்டுகோள். 2வது, இன்றைக்கி நடைமுறை நீட் இருக்குது. வெளிநாடு போனனாலும் நீட்டில் அவங்க எலிஜிபிள் மார்க் எடுத்துகிட்டு போனால் தான் இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ இந்த நீட்டுக்குள்ள ப்ரிப்ரேஷனை உரிய ஸ்டேஜில் இவங்கள தயார்படுத்த வைங்க. நமக்கு அந்த முதல் அட்டம்ப்டில் ஒரு கவர்மெண்ட் சீட் வருதா, உண்மையிலே நமக்கு ஒரு கிஃப்டட். முதல்ல சொன்ன மாதிரி மூதாதையர் புண்ணியம் வரைக்கும் இதில் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா சீட்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்குது, அவ்வளோ பேர் நம்ம இந்த பரீட்சையை கிராக் பண்ணுறாங்க. ஸோ இது அமைஞ்சால் சந்தோஷம். முடியலை, நமக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது, கவர்மெண்ட் கோட்டா ஆர் டீம்டு யூனிவர்சிட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம், அதை பொறுத்த வரைக்கும். பட் மாணவர்களை அவங்க விருப்பத்தோட முடிவெடுக்க வச்சு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பெற்றோர்கள் இருக்கணும். ரைட், ஒரு தடவை பரீட்சை எழுதியாச்சு, பெரிய மார்க் வரல, ரைட், திரும்ப மாணவர்களோட பெற்றோர்கள் உட்கார்ந்து இன்னொரு வாய்ப்பை எடுத்து சாதிக்க முடியுமா? இப்போ மாணவர்கள் எஸ்ன்னு சொன்னால் கூட, பிள்ளைங்க எஸ்ன்னு சொன்னால் கூட, பெற்றோர்கள் இத்தனை வருஷம் வளர்த்தவங்களுக்கு நம்ம பிள்ளையால் இந்த முயலை பிடிக்க முடியுமா, இதை அடைய முடியுமாங்கிறத நம்மளும் ஒரு உள் மனசில் கால்குலேட் பண்ணி இந்த ரிப்பீட்டருக்கு அவங்கள உடன்பட வைங்க. அதுவுமே அவங்கள இஷ்டப்பட வச்சு உடன்பட வைங்க. ஸோ முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது. 1.5 லட்சம் பேரும் முயற்சி பண்ணுறான், ஆனால் கிடைக்கிறது 3000 பேர் தான் கிடைக்குது. அப்போ இந்த சூழலில் அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, இந்த வீட்டில் வாங்கிட்டாங்க, நீ வாங்கலேன்னு நம்ம பிள்ளைய நம்ம தரந்தாழ்த்துற அளவுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. அதை ஸ்கோர் பண்ணலங்கிறக்காக நம்ம மாணவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறதையும் நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டாம். எலிஜிபிள் மார்க் எடுத்தாச்சு, வெளிநாட்டில் போய் அதுக்கப்புறம் அவர்
வளர்ந்த மேல்நாடுகளில் பிஜியை செலவில்லாமல் முடித்து அவர் கரண்ட் அப்டேஷனோட நல்ல டாக்டராக வந்தால் அதுவும் நமக்கு பெருமை தானே. ஸோ அதனால் இந்த ரிப்பீட்டர் விஷயங்கள், அகெயின் ரீரிப்பீட்டர் விஷயங்கள், இது பெற்றோர்கள் அவங்க இந்த பிள்ளைங்க மேலே திணிச்சு அவங்கள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி அவங்க உடல்நிலை, மனநிலை, அவங்களோட கோல், அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட சிந்தனை, அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் முடக்கி போடாமல். ஏன்னா நிறையா சூசைட்ஸ்லாம் நியூஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே மாணவர்களால் ஏற்படுத்தப்படுறதில்லை, சுற்றமும் பெற்றோர்களும் தான். பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கணும், என்ன முடிவு எடுக்கணும், எதை செய்யணுங்கிறத மாணவர்களோட கலந்து மாணவர்களை முடிவு எடுக்க வச்சு ரிப்பீட்டர் பண்ணுங்கள். ஆனால் ரிப்பீட்டர் பண்ணுறதுனால இனிமேல் வருங்காலங்களில், காரணம் இனிமேல் வருங்காலங்களில் ஃப்ரெஷர்ஸு 4 வருஷம் 5 வருஷம் பயிற்சி எடுத்து தயாராக வர்றான். ஸோ நீங்கள் இன்னும் 1 வருஷம் நீங்கள் ரிப்பீட்டர் எடுக்கிறதுனால நிச்சயம் இந்த கோலை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் முழுசும் நம்பிடாதீங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ஒரு போட்டிக்கு போகிறோம், நம்ம ஜெயிக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ். எழுதக்கூடியது ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர், கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடியது 3000. அப்போ இந்த 3000 ரேங்க்குள்ளே வரக்கூடியவனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே வரலங்கிறக்காக இந்த 1,47,000 பேர் நம்ம பிள்ளை தகுதி இல்லைங்கிறத முயற்சி பண்ணாங்க. நல்ல படிப்பு, மருத்துவ படிப்பு தேர்ந்தெடுங்க. இங்கே வாய்ப்பு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலையா, உங்களுக்கு ஏதோ பணம் சம்பாரித்து இருக்குதா, அடுத்த வாய்ப்புகளை பாருங்கள். முடியலைன்னா தைரியமாக மேல்நாடுகளை தேர்ந்தெடுங்க. அங்கே நீங்கள் படிக்கிற காலத்திலேயே யூஎஸ் போன்ற நாடுகளில் நீங்கள் பரீட்சை எழுதி இலவச பிஜியும் நல்ல ஸ்டைஃபண்டோட லைசன்ஸோ போகிறதுக்குள்ள எக்ஸாமுக்குள்ள கோச்சிங் இன்பில்ட் இருக்குது. ஸோ அப்போது ஒருவேளை இந்த வாய்ப்பு நம்ம பிள்ளைக்கு மறுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக அந்த வாய்ப்பில் நம்ம பிள்ளை ஜெயிக்காது, நீட்டே என் பிள்ளை ஜெயிக்கலை, ஏன் இன்னும் நம்ம பிள்ளை எப்படி இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஜெயிப்பான் அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டாம். ஏன்னா நீங்களும் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நிறையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற வெற்றியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே கோல்டு மெடலிஸ்ட் இல்லை. அவங்க கோல்டு மெடலிஸ்ட் ஆகலை, இல்லை ஆகிட்டவன் எல்லாம் ஒரு பிஜி முடித்து ஒரு பிஹெச்டி முடித்து ஒரு டீச்சராக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கோல்டு மெடலிஸ்ட் ஆகாத நிறைய பேர் ஐஏஎஸ்ஸாகவும் ஐபிஎஸ்ஸாகவும் நாட்டை ஆள்றவங்களுக்கு ஆலோசகராகவும், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு, ஆனால் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி நிறைய தொழில் முனைவோராக மற்றவங்க இருக்காங்க. ஸோ திறமைகள் எங்கே இருந்தும் சந்தர்ப்பங்கள், வெற்றிகள், வாய்ப்புகள் எப்படி வேணாலும் அமையலாம். உலகத்தோட ரேஸில் நம்ம போயிட்டே இருப்போம். செய்கிற இடத்துல நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம உழைப்பையும் நம்மளோட வேலையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துருந்தா வெற்றி எந்த இடத்துல எப்படி வேணாலும். இப்போ நானுமே 88 +2 முடித்து மருத்துவ படிப்பை பணத்தையும் இழந்து தோத்தவன் தான். இன்றைக்கி 3000 பேருக்கு மருத்துவ படிப்புக்கு மட்டும் நான் ஆலோசகராக கொடுத்துருக்கேன். ஒருவேளை டாக்டராக ஆயிருந்தால் நான் என்ன பொருளிட்டிருப்பனோ, ஆயிருந்தால் நான் எத்தனை பேருக்கு சேவை பண்ணியிருப்பனோ, அதை விட நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த சேவையை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு பிடிக்காத விஷயம், அவன் டாக்டருக்கு படிக்கணும்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவன் வேண்டான்னா விட்டுருங்க, அவன் ரிப்பீட்டருக்கு போனா சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு தடவை வேணால் முயற்சி பண்ணுங்கள். அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். முதல் தடவை வாய்ப்பு வந்துச்சா எஸ், இல்லைன்னா அடுத்து என்ன வாய்ப்புங்கிறது ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் போட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை கொண்டு ஒரு கோர்ஸில் சேர்த்து அவங்களோட மூளை மழுங்கடிக்கப்பட்டு அவனோட கூனி குறுகி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு இந்த உலகத்தோட போராடுறதுக்கே மனம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடாதீங்க. நிறைய வளர்ந்த மேல்நாடுகளில் இப்படி வாய்ப்புகள் இருக்குது. குறைவான கட்டணத்தில் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களை மாதிரி ஆலோசகர்கள் காத்திருக்கோம். எங்களை தேடி வாங்க, ஆலோசனை பெற்று இந்த பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்து கொடுங்க அப்படிங்கிறதான் என்னோட ஒரு பெரிய. ரொம்ப அருமை சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நீட் என்ற ஒரு பெரிய அச்சுறுத்தல் பல மாணவர்களை கலக்கமடை செய்தாலும் கூட மாணவர்களும் பெற்றோர்களும் விழிப்போடு இருந்தால் ஒரு குறைவான கட்டணத்தில் தரமான கல்வியை வெளிநாடுகளில் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையான செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.